ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கிளாஸ் 2ல் என்ன பார்க்கலான்னா, சில்க் த்ரெட்டில் ஸ்டெயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ஜரி வந்து சிங்கிளாக எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஆனால் சில்க் த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்துக்கணும். டபுளாகனா ஒரு த்ரெட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்களா, இது 2 நூலாக இருக்கும். ஒரு த்ரெட்டை எடுத்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 த்ரெட்டாக இருக்கும். இப்போ இந்த 2 த்ரெட்டில் தான் நம்ம செயின் போட போகிறோம். பாருங்கள், கட் பண்ணிக்கோங்க. இதை நார்மலாக நம்ம த்ரெட்டுக்கு எப்படி நாட் போடுவோமோ அந்த மாதிரி நாட் போடலாம். பாருங்கள், சேம் அதே தான். இந்த ஃபிங்கரும் பிடிச்சிக்கோங்க. இதில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இதை பிடிச்சிக்கோங்க. இப்போது இது கீழே போடுறப்ப தெரியுதுங்களா, எனக்கு இந்த 2 ஃபிங்கர் இங்கே இருக்குது, இதுக்கு மிடில் அந்த செயின் இருக்குது. இப்போ நான் பஞ்ச் பண்ணுறேன். செயின் எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நார்மலாக நீங்கள் உங்கள் ஹேண்டில் அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், பஞ்ச் பண்ணுறீங்க, த்ரெட்டை சுற்றுறீங்க, இங்கே டர்ன், இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே த்ரெட்டை ஹெட் பார்ட்டில் லாக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரொட்டேட் ஆகணும். தெரியுதுங்களா, பாருங்கள், பெரிய செயினாக போடுறோம் பாருங்கள். பஞ்ச் பண்ணுறீங்க, கீழே நம்ம ஹெட் பார்ட்டில் த்ரெட்டை மாட்டுறோம், மேலே இந்த இடத்துல ரொட்டேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி செயினை போடணும். பாருங்கள், பஞ்ச் பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க, இந்த இடத்துல ரொட்டேட் ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் செயின் போட்டுக்கிட்டு பாருங்கள், திரும்பவும் எடுக்கிறோம், பஞ்ச் பண்ணுறோம், கீழே நம்ம ஹேண்டில் இருக்கிற த்ரெட்டை இங்கே எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல தான் நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். இந்த இடத்துல தான் டர்ன் ஆகும். இந்த ஹெட் பார்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி ஃபேஸ் பண்ண மாதிரி தானே இருக்குது. பாருங்கள், பஞ்ச் பண்ணுறோம், த்ரெட் எடுக்கிறோம், இந்த இடத்துல ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ இந்த செயினையே எண்ணாட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஜரியில் போடுறப்ப நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறீங்க. பெருசாக எடுத்து இதை கையில் ஹோல்ட் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி செகண்ட் செயினை எடுக்கிறீங்க. இந்த செகண்ட் செயினை இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் செயினை ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோமா. இப்போ இந்த செகண்ட் செயினுக்குள்ளே போய் இந்த ஃபஸ்ட்டு செயினை நீங்கள் பிடிச்சிக்கணும். எப்படி இந்த ஹெட் பார்ட்டில் லாக் பண்ணிட்டீங்கன்னா, அது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா கீழே எழுத்திங்கன்னா அது லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சில்க் த்ரெட்டில்.